அத்தியாயம் 54. ஊசி முனையளவு நிலமும் இல்லை. பாண்டவர்களிடம் சஞ்சயனை அனுப்பி வைத்த திருதராஷ்டிரருக்கு அன்றிரவு கவலையால் உறக்கம் பிடிக்கவில்லை. விதுரனை அழைத்து வர செய்து அவருடன் இரவு முழுமையாகவும் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது விதுரர், அண்ணா, பாண்டவருக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதுதான் நல்லது. இதுதான் இரு பக்கத்தவர்களுக்கும் நன்மையை தரும். உமது புதல்வர்களைப் போலவே பாண்டவர்களையும் தாங்கள் நடத்த வேண்டும். நேர்மை மட்டுமே தக்க உபாயமும் தர்மமும் ஆகும் என்று பலவாறாக திருதராஷ்டிரரிடம் கூறினார். மறுநாள் காலையில் அஸ்தினாபுரத்திற்கு வந்த சஞ்சயன் அரசவையில் நடந்தவை அத்தனையும் விளக்கி கூறினான். மேலும் அவன், அர்ஜுனன் உரைத்ததை துரியோதனன் அவசியம் கேட்க வேண்டும். நானும் கிருஷ்ணரும் சேர்ந்து துரியோதனனையும் அவனை சார்ந்தோரையும் வதைத்து நிர்மூலமாக்குவோம். அதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை. என் காண்டீபம் யுத்தத்திற்காக துடித்து கொண்டிருக்கிறது. இதன் நான் இழுக்காமலேயே தானாக அதிர்கிறது. தூணியிலிருந்து அம்புகள் தலையை நீட்டி யுத்தம் எப்போது எப்போது என்று கேட்கின்றன. இந்திராதி தேவர்களையும் கூட போரில் வீழ்த்திடும் வல்லமை படைத்த எங்களை இந்த துரியோதனன் தனது அழிவு காலத்தின் காரணமாக தூண்டப்பட்டு வீண் சண்டைக்கு இழுக்கிறான் என்று கூறினான் என்று உரைத்தான். இவ்வாறு சஞ்சயன் உரைத்ததும் பீஷ்மர் மீண்டும் துரியோதனனிடம், துரியோதனா, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நரனும் நாராயணனும் ஆவர் என்பதை நீ அறிவாயாக. அவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து போரில் உன்னை எதிர்க்கும் போதுதான் அந்த உண்மை உனக்கு புரியும் என்று கூறினார். பின் திருதராஷ்டிரரிடம், திருதராஷ்டிரா, திரும்ப திரும்ப நான் பாண்டவர்களை கொல்வேன் என்று வீரம் பேசுகின்ற கர்ணன் அவர்களில் 16 ஒரு அம்சமாக மாட்டான். இவனது பேச்சை கேட்டு உன் புதல்வர்கள் தங்களது நாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். விராடனின் நகரை தாக்கிய போது அர்ஜுனன் நமது கர்வத்தை அடக்கினான். அப்போது அங்கு இருந்த கர்ணனால் என்ன செய்ய முடிந்தது? உன் மகனை கந்தர்வர்கள் சிறைப்படுத்தி சென்றபோது இப்போது கர்ஜிக்கும் கர்ணன் அப்போது எங்கு போயிருந்தான்? அந்த கந்தர்வர்களை விரட்டியது அர்ஜுனன் தானே என்றார். பீஷ்மர் கூறியதை கேட்ட திருதராஷ்டிரர், நம் குலத்துக்கு மூத்தவரான பீஷ்மர் கூறுவதுதான் சரி. யுத்தம் வேண்டாம், சமாதானம் ஒன்றுதான் நல்லது. ஆனால் நான் என்ன செய்வேன்? மூர்க்கர்களான என் மக்கள் நான் எவ்வளவு கத்தினாலும் தாங்கள் செல்லும் வழியிலேயே செல்லுகின்றனர். அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் அனைவருமே சமாதானம் ஒன்றுதான் நன்மை தரும் என்கிறார்கள். அப்படி செய்வது ஒன்றுதான் என் அபிப்பிராயமும் என்றார். உடனே எழுந்த துரியோதனன், தந்தையே, நீர் எங்களுக்காக பயந்து சாக தேவையில்லை. நமக்கு வேண்டிய பலத்தை நாம் எப்போதோ திரட்டியாகிவிட்டது. நிச்சயம் நாம் தான் வெற்றி பெறுவோம். இந்திரபிரஸ்தம் பற்றிய பேச்சை விட்டுவிட்டு இப்போது 5 கிராமங்களாவது தாருங்கள் என்று தருமன் கேட்கிறான். ஏனென்றால் அவன் நம் 11 அக்குராணி சேனையை பார்த்து பயந்துள்ளான் என்று உங்களுக்கு புரியவில்லையா? நம்மிடம் உள்ள இவ்வளவு பலம் மிகுந்த சேனையை பாண்டவர்கள் எவ்வாறு எதிர்த்து போரிட முடியும்? நம் வெற்றி நிச்சயம் என்பதில் எதற்கு உங்களுக்கு சந்தேகம் என்றான். திருதராஷ்டிரரின் துரியோதனனிடமும், மகனே, போர் நமக்கு வேண்டாம். உனக்கு உரிய பாதி ராஜ்யத்தை வைத்து திருப்தி அடைந்திடு. அதனை நீ நன்றாக அரசாண்டாலே போதும் என்றார். அதை கேட்டு பொறுக்க முடியாதவனாய் துரியோதனன், ஒரு ஊசி முனை அளவு நிலம் கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று உறுதிப்பட கூறிவிட்டு வேகமாக சபையை விட்டு வெளியேறினான். அதனால் சபையோர் குழப்பத்தில் ஆழ்ந்து கலைந்தனர். சஞ்சயன் உபப்ளாயபுரத்திலிருந்து புறப்பட்டதும் தருமர் கிருஷ்ணரிடம், வாசுதேவரே, சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு 2வது உயிர் போன்றவன். அவனது பேச்சிலிருந்து திருதராஷ்டிரரின் கருத்தை நன்றாக புரிந்து கொண்டேன். எங்களுக்கு ராஜ்யம் ஏதும் தராது சமாதானம் அடையத்தான் அவர் பார்க்கிறார். முதலில் நயமாக பேசிய சஞ்சயன் பிறகு பேசியதிலிருந்து அவனது பேச்சை கேட்டு நான் மகிழ்ந்து வீண் என்றே தெரிகிறது. நடுவில் சமாதானத்தை விரும்புவன் போல பேசியவன் முடிவில் கூறியது எனக்கு மிகவும் அநியாயமாக தோன்றுகிறது. எங்களது விஷயத்தில் திருதராஷ்டிரர் சத்தியமாக நடந்து கொள்ளவில்லை. சோதனை காலம் முடிந்துவிட்டது. உம்மை தவிர வேறு எவராலும் எங்களை காப்பாற்ற முடியாது. எங்களுக்கு 5 கிராமங்களே போதும் என்று கூறி அவனை அனுப்பியுள்ளேன். கொடியவர்கள் அதுவும் இல்லை என்கிறார்கள். இதை எப்படி நாங்கள் பொறுத்து கொள்ள முடியும்? நீதான் எங்களுக்கு தக்க யோசனை கூறத்தக்கவன். உன்னை தவிர தர்ம நியாயம் ஆகியவற்றை கண்டவர் எவரும் இல்லையே என்றார். அதற்கு கிருஷ்ணர், தருமா,
இரு பக்கத்தவர்களது நலத்தையும் கருத்தில் கொண்டு நானே அஸ்தினாபுரத்திற்கு செல்ல தீர்மானித்து விட்டேன். திருதராஷ்டிரரது சபைக்கு சென்று போரை தவிர்த்து உன்னுடைய உரிமைகளை காப்பாற்ற முயலுவேன். என் எண்ணம் நிறைவேறினால் உலகுக்கு நல்லதே நடக்கும் என்றார். அப்போது தருமர், கிருஷ்ணா, நீ போக வேண்டாம். இப்போது பகையாளிகளான அவர்களிடம் நீ போவதால் என்ன பயன் உண்டாகும்? மூர்க்கனான துரியோதனன் ஒருபோதும் பிடிவாதத்தை விடப் போவதில்லை. அதனால் அங்கு நீ போவதை நான் விரும்பவில்லை. நீ போவதால் நமக்கு எந்த நன்மை வருவதாக இருந்தாலும் கூட அங்கு உனக்கு ஆபத்து நேரக்கூடும். அவர்கள் அதர்மத்திற்கு பேர் போனவர்கள். அதனால் நீ இப்போது அங்கு போக வேண்டாம் என்றார். அதற்கு கிருஷ்ணர், தர்மபுத்திரா, துரியோதனனின் குணம் பற்றி எனக்கு நன்கு தெரியும். ஆனாலும் உங்கள் பேரிலும் என் பேரிலும் உலகோர் எந்த தோஷமும் கூற இடம் தராது. நாம் செய்ய வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டும். சமாதானத்துக்காக நாம் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று உலகோர் என் மீது குற்றம் கூறலாம் அல்லவா? அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சமாதான தூதுவனாக செல்லும் எனக்கு ஏதேனும் தீங்கை அவர்கள் செய்தால் அவர்களை அங்கேயே தகித்து விடுவேன். நான் சென்று பேசியும் சமாதானம் உண்டாகாது போனாலும் நம்மீது குற்றம் இல்லாது போகும். அதனால் நான் அஸ்தினாபுரத்திற்கு செல்வதுதான் நல்லது. நீ தடுக்காதே என்றார். கிருஷ்ணா, சகலமும் தெரிந்தவன் நீ. எங்களையும் நீ அறிவாய், அவர்களையும் நன்றாக அறிவாய். விஷயங்களை அவர்களிடம் எடுத்து கூறுவதிலும் உன்னை காட்டிலும் திறமையானவர்கள் எவரும் இல்லை என்றார். அஜாத சத்ருவே, உன்னுடைய நல்ல மனதை நான் நன்கு அறிவேன். உன் சித்தம் எப்போதும் தர்மத்தின் பக்கமே. அவர்களுடைய உள்ளமோ துவேஷத்தில் மூழ்கியுள்ளது. சொல்ல வேண்டியதை நான் சொல்லி பார்க்கிறேன். போரில்லாத சமாதானத்தில் பேரில் பெறக்கூடியது சிறியதாக இருந்தாலும் அதை நீ பெரிதாகவே எண்ணுவாய் என்பது எனக்கு நன்கு தெரியும். அதை என் நினைவில் கொண்டு அவர்களிடம் பேசி பார்க்கிறேன். நடப்பவற்றை பார்த்தால் போர் மூழுவதை தடுக்க முடியாது என்றே படுகிறது. இருந்தாலும் சமாதானத்திற்கான முயற்சிகளை செய்வது நம் கடமை என்று கூறி தருமரிடம் விடை பெற்று அஸ்தினாபுரம் நோக்கி நேரில் புறப்பட்டார். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.